ஃப்ரான்ஸுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு தோணுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என் வெப்பனை தாராளமாக உக்ரைன் யூஸ் பண்ணிக்கிட்டும்பா, எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஸ்கேல்ப் வேணுமா வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். ஏன்னா உக்ரைன் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா அருகதையும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃப்ரான்ஸ், ஜெர்மனி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த யுத்தம் வந்து ஐயோ நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி மாறிடக்கூடாது, எங்கள் தலையில் வந்து விடிஞ்சிரும் பாருங்க, அமெரிக்காவே கடைசி வரை உக்ரைன் நாட்டை பாதுகாத்து கொண்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பல செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் பல செய்திகள் எல்லாமே நமக்காக காத்துட்ருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி kidsbestie.comல சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் வரப்போகுது. உடன் டாய்ஸ் சீக்கிரமாக அதற்காக வெயிட் பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய நாடுகள் திடீர்னு உக்ரைனை கலட்டி விடக்கூடிய தன்மையில் இருக்கிறதா அப்படிங்கிற டவுட்டை பல நாடுகளுடைய செய்தி ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக போலந்து நாட்டை சொல்லலாம். போலந்தில் விவசாயிகளுடைய போராட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உக்ரைனை அவங்க கழட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதே மாதிரி ஜெர்மனி, எப்பா இது வந்து உக்ரைன் ரஷ்யா போரா மட்டும் இருக்கட்டும், உக்ரைன் நேட்டோ போரா வேண்டாம், அப்படி உக்ரைன் நேட்டோ போரா வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் உள்ள வர வேண்டியதாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கோல்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் பேசினது தான். இப்போது பல நாடுகள், பல உலக நாட்டு தலைவர்கள் இந்தியா என்ன சொல்கிறாங்க, இந்தியா என்ன அதில் முடிவு எடுத்திருக்காங்க, இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய முடிவை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்தியர்களுக்கு பெருமை தான் அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த புகழ் ஒட்டுமொத்தமான உலகத்திற்கும் அது பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே உண்மைதான். ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து இந்த பக்கமாக அமெரிக்கா வர, ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த பக்கமாக இருக்கக்கூடிய யூரோப் வர, எல்லா இடங்களிலுமே இப்போது இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருங்காலத்தில் இதை விட நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான். எப்பா தமிழ்நாட்டை செய்திகள் சொல்கிறதுக்கு தான் அரசியல் சதுரங்கன்னு ஒரு சேனல் வச்சுருக்கியே அப்படின்னு கேட்டால், யாராவது அரசியல் சதுரங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, கிட்டத்தட்ட 32 பேர் கொல்லப்பட்டார்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஷியா சன்னி பிரச்சனை. இந்த ஷியா சன்னி பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. சரி, மேற்குலக நாடுகளெல்லாம் விட்டுருவோம், அந்த மேற்குலக நாடுகளில் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அரபுலக நாடுகள், இஸ்லாம் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட தான் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அமைதியும் இல்லை, பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு அரபுலக நாடு இன்னொரு அரபுலக நாடுகள் கூட ரொம்ப நட்புடன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது இந்த சவுதி அரேபியா இப்படின்னு சொல்கிற அந்த அரபுலக நாடுகளை பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான். அப்போ இந்த பாகிஸ்தானில் நடந்த பிரச்சனையை நல்லா பாருங்களேன். ஷியா சன்னி பிரச்சனை, 32 பேர் கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்பட்டதுக்காக நிறைய குடும்பமாக நிறைய பேர் அங்கேருந்து நாடு கடத்தப்படுகிறார்கள். அப்படி 300க்கும் அதிகமான குடும்ப உறுப்பினர்கள், குடும்பங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே இடத்துல பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்தக்கூடிய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய இராணுவம் தலைகீழாக மாறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் இம்ரான்கான் அவர்களுடைய அந்த பார்ட்டி, எப்பா நாடு தழுவிய போராட்டம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அவர்களுடைய பார்ட்டி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு கொடுத்த அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே இன்டர்நெட் டமாரு, ஒட்டுமொத்தமான நெட்வொர்க் எல்லாமே டுமீரு. அந்த அளவுக்கு யாருமே என்ன செய்யக்கூடாது, இம்ரான்கான் அவர்களுடைய அந்த கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கோ இல்லாட்டி ஆர்ப்பாட்டத்துக்கோ போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாகிஸ்தானை ஆளும் இம்ரான்கான் அவர்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற தகவலும் இன்னைக்கு பாகிஸ்தான்லேருந்து தான் வெளிவந்திருக்கு. பெய்ரூட்டில் இந்த வாரத்தில் மட்டுமே 4வது ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இன்னைக்கு கடைசியாக நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் 15க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 48 மணி நேரத்தில் மட்டுமே காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 120 என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதம் முதல் இப்போது வரை கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 44,000ஐயும் கடந்து விட்டது என்பதும் நாம் தெரிந்திருக்க வேண்டிய உண்மைதான். இவ்வளோ பேரை கொண்டாச்சு, இந்த இவ்வளோ விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக காசா பகுதி, நிலப்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கியாச்சு. இன்னும் யுத்தம் நின்ற பாடு இருக்கிறதா என்று கேட்டால் யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகளே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ்ரேல் காசா பிரச்சனை கிடையாது, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை கிடையாது, இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பிரச்சனை, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக மாறி அதன் பிறகுதான் இந்த யுத்தத்திற்கு ஓய்வு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பல வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுடைய ஒரு ஹாஸ்டேஜஸ் இன்னைக்கு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு காசா பகுதியில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க இஸ்ரேல். ஆனால் அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு பிறகு தான் ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
உண்மையிலேயே ஹாஸ்டேஜஸை கொன்னது இஸ்ரேல் தானா இல்லை ஹமாஸா அப்படிங்கிறது எல்லாமே இனி வரக்கூடிய விசாரணையில் தெரிந்தால் தெரிய வரலாம். அயோடின் பில்ஸை தேடி பல நாடுகளும் இப்போது ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், குறிப்பாக ரஷ்யாவாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும், ஏன்னா அணு ஆயுத போர் வந்துருச்சுன்னா அயோடின் பில்ஸ் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் அயோடின் பில்லால் மட்டுமே நமக்கு ஒட்டுமொத்தமான பாதுகாப்பை தர முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நாட்டோவினுடைய தலைவரும் இன்றைக்கு சந்தித்து கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ 2 பேரும் பேசியிருக்காங்களா? என்னப்பா பெரிய அதிசயமாக இருக்கே. ஏன்னா நாட்டோவுக்கு ஆதரவாக கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த வருடம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு பாலிசியை நாட்டோ உருவாக்கி வருவதாக சொன்னார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் 2 தலைவர்களும் இப்போது பேசியிருக்கிறார்கள். புதிய ஒரு எவாகுவேஷன் வார்னிங்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் ராணுவத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காசா பகுதியில் சில சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னும், டெண்டில் இருந்தாலும் நீங்கள் வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்கிற தகவலையும் இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க. அப்போ நாளைக்கும் இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக் தொடரப்போகிறது. நாட்டோ உக்ரைன் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கில் ஈடுபட்டார்கள் என்றும், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரஷ்யா தான். ரஷ்யா இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும், ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ் எவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அடுத்த தாக்குதலுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உக்ரைனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் நாட்டோ உக்ரைன் இந்த எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறது கூடப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய 2.9 பில்லியன் அமெரிக்க டாலரினுடைய அந்த டெப்டை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான அந்த முயற்சியில் IMF இலங்கை அரசாங்கம் 3வது முறையாக ஈடுபட போகிறார்கள். குவைத் மேன் ஒருத்தருக்கு 4 வருஷ ஜெயில் சவுதி அரேபியாவில் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா ஃபேக்கான டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம். நம்ம ஊரில் இதே மாதிரி எல்லா ஃபேக்கான டிகிரி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க போகிறதா இருந்தால் என்ன நடக்கும்? புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களுடைய டார்கெட் லிஸ்ட்டில் UK, US, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எதிரான தாக்குதலையும் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் கூறியிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய கமிகாஸ் ட்ரோன்ஸ் ஜெரான் 2 அப்படிங்கிறது உக்ரைனுடைய 6 ரீஜனில் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ உக்ரைனுடைய 6 ரீஜனில் ரஷ்யாவினுடைய இந்த ட்ரோன் அப்படிங்கிற போது ட்ரோன் வார்ஃபேரை பற்றி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் புது மாடலில் ட்ரோனினுடைய கண்டுபிடிப்புகள் இப்போ பல நாடுகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரோன்லேயே லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸினுடைய அந்த தேவை அதிக அளவு இப்போது அதிகமாகி இருக்கிறது. அதுக்காக தான் ஸ்வீடன் போன்ற நாடுகள் இப்போது உக்ரைனுக்கு உதவ போகிறாங்க. நாங்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிறோம், நீங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல் மற்றும் லாங் ரேஞ்ச் ட்ரோன் அப்படிங்கிறத உங்கள் நாட்டிலே உருவாக்கிக்கோங்க. அப்படி உருவாக்கினாதான் பிற நாடுகளிடமிருந்து வாங்குவதும் இல்லாட்டி பொருளாதார தடைகளும் உங்கள் நாட்டை பாதிக்காது அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐடியா எவ்வளவு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. காரணம் இருக்குது, பல நாடுகளாலும் இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாலாம் செய்ய முடியாது. அதற்கான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், புது டெக்னாலஜியில் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வரும்போது பழைய டெக்னாலஜி எல்லாமே அவுடேட்டட் ஆகிறது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் இதற்கு பின்னாடி சொல்லப்படுகிறது. பட் உண்மையிலேயே இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் அதீத ஒரு நாலேஜுடன் இருப்பது துருக்கி தான். ஸோ துருக்கி மனசு வச்சாங்கன்னா உக்ரைனுக்கு தேவையான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மாணவ மாணவிகள் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ட்ரோன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல படிப்புகள், அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி தெரிந்திருப்பது இந்தியாவை நீங்கள் பாதுகாப்பதற்கு சமமாக மாறும். ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், நிறைய நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.